கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் சங்கீதம் 125:2 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் அப்போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்திலும் சுற்றிலும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எருசலேம் நகரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலைகளால் சூழப்பட்டு பாதுகாப்பாக இருப்பது போல கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சுற்றிலும் தேவனுடைய பிரசனம் அரணாக நிற்கிறது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்களின் வாக்குறுதிகள் தவறலாம், ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கும் கர்த்தரின் பாதுகாப்பு என்னைக்குமே மாறாது. ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு நாள் மட்டும் நம்மை பாதுகாப்பவர் அல்ல, இது முதல் என்றென்றைக்கும் நம்மை தாங்குகிறவர். உங்க வாழ்க்கையில பயமோ எதிர்காலத்தை பற்றி கவலையோ வரும்போது இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்களேன். எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் உங்களை அணுகாதபடி கர்த்தரின் கரங்கள் உங்களை மூடி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எதிர்கொள்ளும் எந்த போராட்டமா இருந்தாலும் நீங்க தனிமையில இல்லை, தேவனுடைய தூதர்களும் அவருடைய வல்லமையும் உங்களை சுற்றிலும் வெளியாக இருக்கிறது. முழு நம்பிக்கையோடு நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். அவராலே மாத்திரமே ஜெயம் வரும் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.